எம்பி சு வெங்கடேசனை பைனாகுலர் வைத்து தேடினாலும் மதுரையில் கிடைக்க மாட்டார் என அதிமுக வேட்பாளர் சரவணன் பிரச்சாரம் செய்தார். அப்போது கையோடு தான் கொண்டு வந்திருந்த பைனாகுலரை எடுத்து தேடி தேடி பார்க்கிறேன், மதுரைக்கு சு வெங்கடேசன் கொண்டு வந்த திட்டம் ஒன்று கூட தெரியவில்லை என தெரிவித்தார். இதற்கு முன்னால் இங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சூவே அப்படின்வாங்க, சும்மாவே இருந்தாரு, சும்மாவே இருக்க போறாருன்னு தெரிஞ்சனால அவருக்கு அப்படி பேர் வந்துச்சான்னு தெரியல. அவர் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி, ஆன்லைனில் மட்டும்தான் இருப்பார். அவருடைய செயல் மக்களை நேரில் சந்திச்சதே கிடையாது. அவர் கதை எழுதிக்கிட்டு இருந்தார் இப்போ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்லி கடைசி இப்போ ஒரு 3 மாதம் வந்து அவருடைய திட்டங்களாக 1-2 திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இவ்வளோ திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக பைனாகுலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ப்ரெஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாகுலர் மூலம் அப்படி தேடி பார்க்குறேன். எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாகுலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ப்ரெஸ் எல்லாம் தெரியுறீங்க, தூரத்தில் பாலம்லாம் தெரியுது. இந்த பாலம்லாம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி. அதுக்கு வெள்ளையடிச்சு ஒருவேளை அதுக்கு கல்வெட்டு வச்சுட்டாரான ஒரு சந்தேகம். ஒரு திட்டத்தை செய்யலை. இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப தொலைதூரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி தெரிகிறாரு, கையில் ஒரே ஒரு செங்கலை வச்சுக்கிட்டே இருக்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல். சிலபஸை மாற்றவே இல்லை, அதே சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கை வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.